இதை வந்து சில பாலிசி வந்து இந்தியா வச்சிருக்காங்க. இந்தியன் பாலிசி நியூக்ளியர் டாக்டரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கு. எப்பயுமே இந்தியா வந்து எவ்வளோ பெரிய போர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம், எதிரில் இருக்கவன் யூஸ் பண்ணாத வரைக்கும். ஆனால் அங்கே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. யாருக்குமே கட்டுப்படாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலுக்கு பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். இந்த நியூக்ளியர் வெப்பன்றது வந்து உலகத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது. இந்த கோல்டு வார் பீரியட்ல நியூக்ளியர் வார் வந்துடும் ஒரு பதட்டம் தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் பெரும் போர்களையும் அந்த போர்களின் காரணமாக பெரும் உயிரிழப்பையும் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எத்தனை நாளைக்குன்றது தான் கேள்வி. ஒருவேளை இது அந்த இடத்த தொட்டுதுன்னா அதுதான் 3ஆம் உலக போராக இருக்கும். பிரயோகப்படுத்தப்பட்டால் அது பல ஆண்டுகளை பல டெக்கேட்ஸை கடந்தும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியர் வெப்பனை தொட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோல் உங்ககிட்ட கிடையாது. அது எப்போ என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. அதை தொட்டா அதோட முடிச்சு. அந்த பட்டனை பிரஸ் பண்ற வரைக்கும் தான் இங்க கேம்லாம். தொட்டா அதுக்கப்புறம் முடிஞ்சு அரஹர சங்கரான் கிளம்ப வேண்டியது தான் எல்லாரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனஞ்சித் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது போர்னு டிக்ளேர் பண்ணாமல தாக்குதல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து போரே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அணு ஆயுத போராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதற்கு இரு நாடுகளுமே வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறது? அணு ஆயுத போராக மாறுமா? எப்படி மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ணை முடிக்கவங்க நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு இருக்குது. ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த அணு ஆயுதங்கள் வந்து அந்த 2ஆம் உலக போர் முடிவில் வருது இல்லைங்களா, அது சில நாடுகள்கிட்ட இந்த P5ன்னு சொல்லக்கூடிய நாடுகள்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் இது வேறு எந்த நாடுகளுக்கும் போகக்கூடாது, அவங்களுக்கு விஸ்தரிக்கப்படக்கூடாதுன்றது அந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. கூட CTBT இன்னொரு ட்ரீட்டி இருக்குது, காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, அணு ஆயுதம் ஒரு மோசமான ஆயுதம், இதுக்கப்புறம் வேறு எந்த நாடுகள் கைக்கும் போகக்கூடாது அப்படின்றது தான் வந்து அணு ஆயுதத்தோடைய உலகளாவிய ஐநா சபையோடைய ஒரு கோட்பாடு. ஆனால் காலத்தின் தேவை என்ன பண்ணுது, இந்தியாவை வந்து அணு ஆயுத நாடாக மாற்றுது. நம்ம அந்த போக்ரான் ஆயுத சோதனைக்கு பிற்பாடு அது தொடர்ந்து பாகிஸ்தானும் வந்து அணு ஆயுதம் அவங்களுக்கு வந்து யாரோ கொடுத்ததாகவும் அவங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு வந்ததாகவும் கரெக்டாக இந்த பாயிண்ட் இந்தியா அணு ஆயுத நாடாக மாறின கொஞ்ச காலத்தில் அவங்களும் அணு ஆயுத நாடாக மாறுறாங்க. இன்னும் அந்த மாதிரி ஒரு 2-3 நாடுங்க அந்த P5ல இல்லாத 2-3 நாடுகள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதில் இந்தியா கிட்ட இருக்கிறது வந்து பல பேர் வந்து ஓகே இருக்கலாம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்கிட்ட இருக்கிறது, நான் வந்து ஒரு இந்தியனாக இருக்கிறதால பாகிஸ்தான் மேலே வன்மத்தில் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்த நாட்டோட தீவிரவாதிகளுக்கு வல்னரபிளாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்பயுமே. ஏன்னா இந்த சுதந்திரம் வாங்கின இந்த 75 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு கவர்மெண்ட் கூட 5 வருஷம் ஸ்திரமாக ஆளல. பல பிரதமர்கள் கொல்லப்படுறாங்க, பல பிரதமர் வேட்பாளர்கள் கொல்லப்படுறாங்க, பிரதமர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க, மிலிட்டரி ஜெனரல்ஸ் வந்து டிக்டேட்டராக அந்த நாட்டை வந்து ஆள்றாங்க, திரும்ப அவங்களும் கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது அந்த நாட்டோட கவர்மெண்ட் பற்றி சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, இந்தியா ஹேஸ் அ கவர்மெண்ட் அண்ட் இந்தியா ஹேஸ் அ மிலிட்டரி ஆன் த கமாண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா கிட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்தின் ஆணையை ஏற்று செயல்படுவதற்கு ஒரு இராணுவம் இருக்குது அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் ஹேஸ் அ மிலிட்ரி அண்ட் தேர் இஸ் அ கவர்மெண்ட் டு டிஃபெண்ட் த மிலிட்ரி. அங்கே ஒரு இராணுவம் இருக்குது, அது இஷ்டம் போல் வேலை செய்யும். அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை முட்டு கொடுக்கறதுக்கும் பூசி முழுகிறதுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கலாம், இது எல்லாமே அதோட ஒரு வெளிப்பாடு தான், காரணம் தான். ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்ககிட்ட பவர் இருக்கிறதுக்கும் ஒரு இராணுவ தளபதி ஒரு போர் முனையில் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு தளபதி கிட்ட அரசாங்கம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதோடு இல்லாமல் அந்த இராணுவத்தின் பல மட்டங்களில் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணுவதும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ளா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கும்போது தட் குட் பி டிசாஸ்ட்ரஸ். அவங்க வந்து இதை வந்து சில பாலிசி வந்து இந்தியா வச்சுருக்காங்க, இந்தியன் பாலிசி நியூக்ளியர் டாக்டரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. எப்பயுமே இந்தியா வந்து எவ்வளோ பெரிய போர் வந்தாலும் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம், எதிரில் இருக்கவன் யூஸ் பண்ணாத வரைக்கும். நோ ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல் அடி என்னுடைய தாக்குதல் நியூக்ளியர் வெப்பனாக இருக்காது,
முதல்ல தூக்கி நம்ம பாம்பு போட்டுட்டு அவன் திரும்ப அடிக்கிறது அந்த இல்லை. நீ தொடாத வரைக்கும் நான் தொடமாட்டேன். ஆனால் அட் த சேம் டைம் 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், மினிமம் டெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறி நீ அதை தயார் ஆனினா தொட்டினா நானும் எடுப்பேன், ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிற அடி மரண அடியாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த நியூக்ளியர் பாலிசி டாக்ட்ரின் இந்தியாவுடையது. இந்த பாலிசி இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஏன்னா இங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிளான ஒரு அரசாங்கம். பாகிஸ்தானில் அந்த மாதிரி என்ன பாலிசி இருக்குது? ஆனால் அங்கே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. யாருக்குமே கட்டுப்படாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலுக்கு பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தும். இந்த நியூக்ளியர் வெப்பன்றது உலகத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது. இந்த கோல்டு வார் பீரியட்ல யூஎஸ்எஸ்ஆர்லையும் யூஎஸ்ஏலையும் இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அளவுக்கு வெப்பன்ஸ் கையில் இருந்தால் உலகத்தையே பல ஆயிரம் முறைகள் அழிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஒரு ட்ரீட்டி போட்டு அதை படிப்படியாக குறைச்சி மினிமமாக ஒரு வாட்டி உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த நியூக்ளியர் வெப்பன் வாரை விட பீஸுக்கு தான் ரொம்ப வேலை செஞ்சுருக்கு இத்தனை ஆண்டு காலம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த வாரெல்லாம் அவன் நம்மளை சுடுவான், நம்ம அவனை சுடுவோம், பாம்பு போடுவோம் அப்படின்னு இருக்கும். இந்த நியூக்ளியர் வெப்பன் நியூக்ளியர் வார் வந்துடும்ன்ற ஒரு பதட்டம் தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் பெரும் போர்களையும் அந்த போர்களின் காரணமாக பெரும் உயிரிழப்பையும் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எத்தனை நாளைக்குன்றது தான் கேள்வி. ஒருவேளை இது அந்த இடத்த தொட்டுதுன்னா அதுதான் 3ஆம் உலக போராக இருக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்காத கோரங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட்டு, சாதாரண ஒரு டவுட்டு தான். பாம்னா என்ன அப்படிங்கிறத நான் ரகுவரன் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காதலன், பாஷா இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த AK-47 அப்படிங்கிறதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது சாதாரணமாக எனக்கு படங்கள் பார்த்துட்டு வந்த ஒரு இது. இந்த நியூக்ளியர் வெப்பன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய வீரியம் என்ன மாதிரியா இருக்கும்? இது இங்கே பேசுகிறதுக்கு சரியான இடமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். வெடிபொருட்களை வச்சு அந்த வெடிபொருட்களை வெடிக்க வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பெரிய எனர்ஜி ஹீட் ரிலீஸ், அதுதான் பாமா எக்ஸ்ப்ளோஷனாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு பல விதமான பாம்ஸ் இருக்குது. ஜெலட்டின் சொல்லுவாங்க, RDX சொல்லுவாங்க, IEDஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது என்னென்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருள் என்ன அப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கலி சில எலமெண்ட்ஸ்லாம் ஓவர் ரியாக்டிவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செயின் ரியாக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை அந்த ஸ்டெபிலிட்டியை ரீக்கிட்டு அதை ஃபிசைலாக மாற்றி ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்தி விட்டிங்கன்னா நீங்களாம் நிப்பாட்ட முடியாத அளவுக்கு ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரியாக்ஷன் காரணமாக வெளிப்படக்கூடிய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தின் காரணமாக எப்படி ப்ரோ அந்த இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த இரு நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குமா, ஓவராலாக உலகம் ஃபுல்லாவா? இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னால் புரிஞ்சுக்கலாம். ஒரு தீக்குச்சி இருக்குது, அந்த தீக்குச்சி முனையில் ஒரு சின்ன மருந்து இருக்குது. அதை பொறுத்துனா உங்களுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு நெருப்பு ஒரு சூடு வருது இல்லை, அது அந்த தீக்குச்சியோடைய மருந்து, அதோட வீரியம். அதுபோல் RDXக்கு வேறு வீரியம், IEDக்கு வேறு வீரியம், ஜெலட்டினுக்கு வேறு வீரியம், நியூக்ளியர் மெட்டீரியலுக்கு வேறு வீரியம். அதோட சைஸ் எக்ஸ்ப்ளோஷன் வேறு மாதிரி இருக்கும். இது அந்த பாம்போடைய எக்ஸ்ப்ளோஷனுடைய முதல் கட்டம். இதை தொடர்ந்து அந்த பாம்போட கொடூரமான பக்கம் என்னென்னா அந்த இடம் செயின் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தும். அந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடம், ஒரு இடத்துல அந்த நியூக்ளியர் பாம் வெடிச்சதுன்னா பிரயோகப்படுத்தப்பட்டால் அது பல ஆண்டுகளை பல டெக்கேட்ஸை கடந்தும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஹிரோஷிமா, நாகசாக்கி இல்லை செர்னோபில்லாம் அதுதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பலதரப்பட்ட கொடூரமான தாக்குகள் பல ஜெனரேஷன் தாண்டியும் அந்த டிஃபார்மிட்டிஸோட பிறக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த நியூக்ளியர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பெரும் கொடூரமான பகுதியாக பார்க்கப்படுது. ஸோ வெடிக்க போகிற இடத்துல தான் அந்த பிளாஸ்ட் இருக்கும். பட் அது எங்கே வெடிப்பாங்க, எந்த இடத்துல போடுவாங்க, போடும்போது இது என்ன பண்ணும், இதெல்லாம் தான் அந்த சஸ்பென்ஸ். இருக்கக்கூடிய வெடிபொருளில் தீக்குச்சி வெடிமருந்து தான், அது ஒரு மட்டாஸ் தான். தீப்பெட்டியிலையோ இல்லை ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் பீட்டர்னு சொல்லக்கூடியதும் ஒரு வெடிபொருள் தான், ஒரு பட்டாசு தான். நம்ம சாதா லக்ஷ்மி வெடி ஆட்டம் பாம்பில் இருக்கிறதும் பட்டாசு தான். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமும் பட்டாசு தான். அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய வீரியமும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் அதோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய செயின் ரியாக்ஷனும் தான் இந்த நியூக்ளியர் பாம்ஸை ரொம்ப பயமுறுத்தும் அச்சுறுத்தும் ஒரு பொருளாக மாற்றி வச்சிருக்கு. இப்போது அதில் கை வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இரு நாடுகளுமே இருக்கா, இல்லை பாகிஸ்தான் அதுக்கு தயாராகிடுச்சா, இந்தியா அதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது.
என்ன எப்படி பார்க்குறது? எனக்கு தெரிஞ்சு அதை தொடர்றதுக்கெலாம் வந்து யாருக்குமே தைரியம் இருக்காது. இரு நாடுகளுக்குமே இருக்காது. ரோக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரவுடி நாடுகள் அப்படின்னு சில நாடுகளை சொல்லுவாங்க. யூஎன்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. யாரையும் தரக்குறைவாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அரசாங்கங்களே வந்து ஒரு மாதிரி ஆர்வக்கோளாரா முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய அரசாங்கம்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்த் கொரியாவை நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். இந்த மாதிரியான ரோக் ஸ்டேட்ஸ் கூட அந்த நியூக்ளியர் வெப்பனை தொட தயாராக மாட்டாங்க. ஏன்னா இங்கே மனித குலம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நீங்கள் அடக்கி ஆள முடியும். இந்த மாதிரி பம்மாத்து வேலையெல்லாம் இந்த நியூக்ளியர் வெப்பனை தொட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோல் உங்ககிட்ட கிடையாது. அது எப்போ என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. அதை தொட்டால் அதோட முடிஞ்சு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் தான் இங்கே கேம்லாம். தொட்டா அதுக்கப்புறம் முடிஞ்சு அரஹர சங்கரான்னு கிளம்ப வேண்டியது தான் எல்லாரும். அதனால் அதை தொடர்றதுக்கு யாரும் எத்தனிக்க மாட்டாங்க. இது மனித குலத்திற்கே, இந்து முஸ்லீம், இந்தியா பாகிஸ்தான், அந்த ஜாதி இந்த ஜாதி, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனித குலத்திற்கே ஒரு பெரும் தீங்கு, ஒரு அச்சுறுத்தல். எல்லாரும் அடிச்சு காலி பண்ணுறோம். அதுக்கு கருப்பு சிவப்பு வித்தியாசமே கிடையாது. அதனால் அதை தொடர்றதுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. இது எல்லாமே அரசாங்கங்கள் கையில் இது இருக்கும் வரையே, தீவிரவாத அமைப்புகளிடம் அது இருக்குமே ஆனால் எதுவும் சாத்தியமே. இப்போ நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது பயங்கரவாதிகளை தானே, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள். முதல்ல பயங்கரவாதிகளுடைய கேம்பை தான் நம்ம டார்கெட் பண்ணோம். அணு ஆயுத கிடங்குகள்லாம் அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே எங்களுடைய அணு ஆயுத பவர் பிளான்ட் இருக்குது, இங்கே அணு ஆயுத கிடங்குகள் இருக்குன்னு ஒரு கண்ட்ரியும் ஆப்போசிட் கண்ட்ரிக்கு மேப் கொடுத்துருவாங்க வருஷந்தோறும். அந்த மேப்ஸ் அந்த இடத்த அட்டாக் பண்ணக்கூடாதுன்றது தான் உலகளவைய ஒரு புரிந்துணர்வு. தெரியாமல் நான் பாம்பு போட்டேன், சாதாரண ஒரு பாம்பு போட்டேன், அங்கே இடத்துல அணு ஆயுதம் வச்சுருந்தானுங்க, அது வெடிச்சிருச்சுலாம் சொல்லக்கூடாது. அதுக்குன்னு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆரம்பிச்சது அந்த தீவிரவாத கேம்ப்ஸ். எங்கன்னா தீவிரவாதிகள் ஆட்களை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயல்களை ஈடுபடுத்த வைக்கிறாங்களோ அந்த இடத்த தான் நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் தான் வந்து இந்த கிராஸ் பார்டர் ஃபயரிங் பண்ணாங்க, சீஸ் ஃபயரை பிரேக் பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய பார்டரிங் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரோன் அட்டாக்ஸும் மிசைல் அட்டாக்ஸும் பண்ணுறாங்க. மிசைல் அட்டாக்ஸை வந்து நம்ம வந்து நம்மளுடைய S-400 போன்ற அந்த டோம்ஸை வச்சு அட்டாக் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிசைல்ஸ் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். தரை வழி எங்கெங்கே தாக்குதல் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆர்மி வந்து அந்த பார்டர்ஸை தாண்டி அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ தான் நடக்குது. நியூக்ளியர் கிட்டலாம் யாரும் போல. ஆனால் பாகிஸ்தான் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில், ரொம்ப பலவீனமாக இருக்கும் பட்சத்தில், எக்ஸ்ட்ராடினரியாக அவங்கள வந்து நம்ம கார்னர் பண்ணும் பட்சத்தில் அவங்க அதை தொட ஒரு வாய்ப்பு இருந்துருமே. ஆனால் பதிலுக்கு நம்மளும் அதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ கொடூரமாக கொள்ளையாக கொத்தா மக்கள், அப்பாவி மக்கள் சாகிற நிலைக்கு வந்துடும். அதனால் பார்த்து இந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க, சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு தான் எல்லாரும், அது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லேருந்து ஐநாலேருந்து பெரிய நாடுகள் எல்லாருமே சொல்லக்கூடிய இதுதான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு சரிநிக சமம் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீமாக போட்டு அடிக்கும்போது ஒரு வலு இழந்தவன் எதையும் செய்ய துணிந்துட்டா, அப்போ அவன் நியூக்ளியரை தொட்டுட்டான்னா உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் ரிட்டாலியேட் பண்ண வந்துட்டா இது நிலைமை கைமீறி போயிடும். அதுக்குள்ளே இதை முடிச்சுக்கோங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. தொடர்றதுக்கான வாய்ப்பு கம்மி, தொட்டால் பெரும் அழிவு நிச்சயம். ஓகே பிரதர், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.